ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஃபிஷ் கறி கிரேவி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பேன் எடுத்து போன்லெஸ் ஃபிஷ்ஷை அந்த இட்லி பேனில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வேக வச்சிடணும். எலும்பு எதுவுமே இருக்கவே கூடாது. அப்போ தான் இந்த ஃபிஷ் கிரேவி மசாலா நல்லாயிருக்கும். வாங்க இதை பற்றிட்டு மூடி வைக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் இதாகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 10 பல், பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ண ஒரு 7 பல், தக்காளி ஒரு 3 சைஸு, மல்லித்தழை, கருவேப்பிலை. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பூண்டையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிடணும். அடுத்து மல்லித்தழை, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கோல்டன் அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும். இதை நல்லா வதக்கலாம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். அந்த பூண்டோட ஃப்ளேவர் நல்லா இதில் இறங்கணும். கருவேப்பிலை, மல்லித்தழை எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கதை இதில் ஆட் பண்ணி நல்லா தக்காளியையும் நல்லா இதிலே வதக்கணும். நமக்கு ரெசிபிஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வதக்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியும் இதை போட்டு நல்லா வதக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா தக்காளி, வெங்காயம், பூண்டு, மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் வதக்கி இப்போ நம்ம இதை நல்லா ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா எல்லாமே வதங்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம், தக்காளி, மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வாங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா சேர்க்கலாம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் இந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு இதில் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கிரேவியை இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வாட்டர் ஆட் பண்ணி இந்த கிரேவியை நல்லா வதக்கிட்டு மசாலாவோட ராஸ்மல் போகிற அளவுக்கு இந்த கிரேவி இந்த வாட்டரில் நல்லா கொஞ்சம் வேகணும். இப்போது நம்ம வேக வச்ச மீன் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இந்த மீனில் கொஞ்சமாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ், கொஞ்சமாக சால்ட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம கிரேவிக்கு போட்டிருக்கோம் சால்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு, லெமனையும் சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் கையாலேயே கிளறி விட்டு வச்சிடணும். அப்போ தான் இந்த லெமனோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பிதறி வச்சுருக்க லெமன் ஜூஸ், உப்பு, ஃபிஷ் எல்லாத்தையும் இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இதில் இறங்கணும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷில் சாரணும். நல்லா அந்தளவுக்கு நம்ம கிளறி விட்டுறணும்.
நல்லா இந்த இது கொதிச்சோடனே ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து மேலே நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரித்து வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் உப்பு பத்தாட்டினா கூட சாப்பிட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபிஷ் கறி கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு. இதை சப்பாத்தி, நான் இல்லை சூடாக சாதம் வடித்து கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.